Hey guys, நான் உங்க அபிஷேக். Hello guys, நான் உங்க நந்தினி. So welcome to Global Concept. So இன்னைக்கு நம்ம வீடியோல புதுசா ஒருத்தங்க ஜாயின் பண்ண போறாங்க. ஹாய். யாரா நீ? டேய், உன்ன இல்லடா. நம்மாலே ஏறா. டன் டன் டன். மீட் மிஸ்டர் ஜைலோ. வணக்கம்டா மாப்ள. ஸோ நம்ம ஸ்கூபியோட பையன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பூண்டிக்கு தான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். சும்மா ஒரு மினி விளாக் மட்டும்தான். ஏன்னா பூண்டிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் கேட்டிருந்தான். சரி, இவளுக்காக தான் வந்து நாங்கள் எப்போவுமே போகிற எப்படி வந்துட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்ட போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த பையனை கீழே இருக்கிற சொல்லுங்க, கையெல்லாம் வலிக்குது. ஸோ யூஸ்வலாக பூண்டிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் அடிக்கடி போகிற ஸ்பாட் தான் அது. லைக் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் அது சொல்ல போனால். அது சன்செட்டோட பிளேஸ். ஏன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி டைம் தான் போவோமே. ஸோ நல்ல அந்த சன்செட்டோட அதெல்லாம் பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் போகிறப்போ சும்மா போக மாட்டோம். எப்போவுமே ஒரு இந்த என்ன கடை சிக்கன் பக்கோடா வந்துட்டு வாங்கிப்போம். அதுலேயே வந்துட்டு சிக்கன் பக்கோடா, சிக்கன் போண்டா, சிக்கன் வடை, முட்டை போண்டா, மட்டன் சூப்பு, இது எல்லாமே தரமாக இருக்கும். அண்டே பேசாம நானும் முன்னாடி வந்துடுவா. இந்த பையன் என்ன பஹாரா படுத்துறானே. ஏங்க கடை மூடி இருக்குங்க. சீரியஸாவோ? ஸோ இந்த கடையில் தான் நாங்கள் வந்துட்டு இதை சாப்பிடுவோம். ஆனால் இப்போ மூடி இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, நம்ம வந்துட்டு பேல்பூரி சாப்பிட்லாம். பேல்பூரி, பானிபூரி அப்படி சாப்பிட்லாம். ஓகேவா? ஓகே ஓகே. சிக்கன் பக்கோடா காசு போட்டோம், ஆனால் பானிபூரி தான் கிடச்சிது. பரவாயில்ல. எங்களுக்கு சிக்கன் பக்கோடா நாங்கள் வரப்போ நிறைய டைம் வந்துட்டு மூடி இருந்தது. அது போல் நாங்கள் வந்துட்டு பானிபூரி, பேல்பூரி அது மாதிரி வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கடை இல்லைன்னா நீங்கள் பேல்பூரியே வந்துட்டு வாங்கிக்கோங்க, இல்லை காளான் வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஒரு காளான்னு ஒரு பானிபூரி பார்சல் கொடுத்துருங்க மக்களே. இதுதான் வந்துட்டு பூண்டி. ஏங்க எங்க பூண்டிக்கு வந்து பாருங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு போடலன்னா. ஆக்சுவலாக இது வரையும் கொஞ்சம் போவோம், ஆனால் ஊருக்குள்ளே போயிடும். நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா கார் வராதிங்க, நீங்கள் பைக் இல்லைன்னா நடந்து வரலாம். இப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா அது இன்னும் சீனிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. போய் டேம் போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். என்ன பார்க்குற ஜைலோ? ஓ ஓ ஓ தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டிட்டு சாவடிக்கிறதுக்கு? என்னடி பண்ற என் குழந்தைய அங்க முன்னாடி உட்கார வச்சுன்னுக்கிற? அதுவும் நல்லா ஹாயா உட்காந்துக்குது. சரி, நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கும். அதுக்குள்ள வந்துச்சாப்பா? இன்னும் வரலையா? ஐயோ அண்ணா, கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்களையும் போறதுக்குள்ள என்ன குளிக்கிறோம் போல. ஏறி உட்காரு. ஏறி உட்காரு ஜைலோ. நீங்க வந்து உட்காந்து பாருக்க, அப்போதாங்க என் கஷ்டம் என்னன்னு தெரியும் உனக்கு. அதே மாதிரி நீங்க வந்துட்டு மண்டே டைம்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். இங்கே வந்துட்டு சந்தை வந்துட்டு போடுவாங்க மண்டே. ஸோ மண்டே சாயந்தரம் அங்கே பாரு எவ்வளோ கூட்டமாக இருக்கும் பாருங்க. ஸோ நீங்கள் மண்டே இந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி, பிஸ்கெட் எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மண்டே வர பட்சத்தில் உங்களுக்கு பானிபூரி கடையும் உங்களுக்கு பானிபூரியும் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி போண்டா சூப்பராக சுட இருக்கும். அதையும் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நீங்கள் கார் எடுத்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே கேட்டு கர்நாடகா பக்கம் பார்க் பண்ணிட்டு தான் நடந்து வரணும். இல்லைன்னா
பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ள வர டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இல்லைன்னா எங்களை மாதிரி நடந்து தான் வந்துட்டு போனோம். சைடில் தூக்கிட்டு நடந்து போயிடுறோம். ஸோ பூண்டி டேம் பார்க்காதவங்க அப்படியே அங்கே பாருங்கள். நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமுக்கு வாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி கூட வாங்க. நீங்கள் வெயிலில் வந்து மாட்டிக்காதுங்க. ஒரு 2 மணி கரெக்டாக 3 மணினா வெயிலாக இருக்கும். நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு 4 மணி இல்லை 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இடம். ஸோ உங்களுக்கு வெயிலும் இருக்காது, கிளைமேட் வந்துட்டு நல்லா மூடியாக இருக்கும். அண்ட் அந்தளவுக்கு என்ன சொல்ல, ப்ரீஸும் நல்லா இருக்கும். உங்களுக்கு காற்று நல்லா ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்கு. சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சா இந்த இடத்துல. அண்ட் பூண்டி வயசில் சொன்னால் இன்னும் சில ரெனோவேஷன்ஸ் அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டுலாம் இங்கே பார்க் இருந்துச்சு, எல்லாம் இந்த இடத்துலலாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக போகும் இந்த இடம்லாம். நீங்கள் வந்து டேமுக்கு கீழே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இருக்குல்ல இந்த இடம், இது ஆக்சுவலாக ஒரு பார்க்காக வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு அது இல்லை. நீங்கள் இங்கேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து கீழே போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த டேமுக்கு அந்த கீழே வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு டேமோட ஒரு கேட்டு. நம்ம வந்துட்டு 16வது கேட்டில் இருக்கோம். இங்கே மொத்தமாக வந்துட்டு 16 கேட் இருக்குது. இது எப்படின்னா ரிவர்ஸில் இருக்கும். அங்கே ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து இங்கே வந்துட்டு 16ல் முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு. நீங்கள் வாங்க, இங்கே வந்து கேட்டை பாருங்கள். நீங்கள் இந்த கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதோட மெக்கானிசம் நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த பிரிக் இருக்குல்ல, இந்த பிரிக்கு கீழே இறங்குறப்போ கீழே இருக்கிற கேட் வந்துட்டு மேலே தூக்கும். ஸோ இதுதான் நார்மலாக டேமோட மெக்கானிசம். நான் உங்களுக்கு இப்போ வந்தேன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்போ வந்தாலுமே எங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு மைண்ட் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பக்கம் வந்துட்டு சன்செட் ஆகிட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கும். அண்ட் இதில் என்னென்னா உங்களுக்கு மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா இன்னுமே வந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக எல்லா கேட்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் திகிலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சூப்பராகவும் இருக்கும். அங்கே போகிற தண்ணி நம்ம மேலே வந்து தெரிக்கும்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அதோட ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பாருங்கள். அண்ட் இந்த பக்கம் அது வந்து தண்ணி இருக்கிற சைடு, இது வந்து ஓப்பன் பண்ணுற சைடு. இது நீங்கள் கீழே போகணுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒன்று இந்த பக்கம் ஒரு ஓப்பன் இருக்குது, இல்லை அந்த பக்கம் ஒரு ஓப்பன் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அது வந்துட்டு இடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் வந்து அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. பட் ஆனால் போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ போனீங்கன்னா கூட இங்கே நான் அப்படியே தாவி போன மெமரிஸ் தான் வந்து ஞாபகம் இருக்கும். சின்ன வயசில் வந்து நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப எங்கள் கசின்ஸ் கூடலாம் சேர்ந்து அப்படியே தாவி போயின்னு இருப்போம் அந்த ஒரு பிரிக்ஸ்லாம். ஆனால் அதே மாதிரி மற்ற கேட்டை விட உங்களுக்கு 9ஆம் நம்பர் கேட்டும் 8ஆம் நம்பர் கேட்டும் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். வேணால் பாருங்கள் நீங்களே. ஆனால் இது வந்துட்டு சென்டர் ஆஃப் த கேட்ஸ் இது. ஸோ இது 2 கேட்டு மட்டுமே ரொம்ப லென்த்தாக அண்ட் பிரெத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ், என்னது இது? ஏதோ வாயில் மீன் வச்சுன்னு போயின்னு இருக்குல்ல அது. ஆனால் அது இதுவே கிடையாது, என்னது மீன் குத்தி பார்வை கிடையாது. ஆனால் வாயில் மீன் வச்சு போகுது. கொக்கா அது? ஐ திங்க் ஸோ. வீடியோவில் அசிங்கமாக கேட்க போகிறாங்க, என்ன போகிறோன்னு கூட தெரியல அப்படின்ட்டு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ காய்ஸ், அந்த ஃபஸ்ட்டு கேட் என்னென்ன பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு செட்டப் வந்து இருக்கும். கரெக்டாக இங்கே தான் வந்து சன்செட் வந்து ஆகும். இப்போ கொஞ்சம் க்ளௌடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு பெரிய ஒரு உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த ஒரு கேட் வந்துட்டு இருக்கும். இப்போ அது இல்லை, ஆனால் அது பட்சத்தில் ஒன்று இருக்குது. இங்கே வேணால் உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். எங்களுக்கு 2 ஸ்பாட் இருக்குது. ஒன்று இங்கே ஒரு ஸ்பாட்டு, இன்னொன்று இங்கே வந்துட்டு கிருஷ்ணா வாட்டர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தெரில. அந்த ஒரு காவா மாதிரி போகும். கரெக்டாக அந்த மேலே வந்துட்டு ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜு மேலே ஏறி உட்காந்து கூட நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு மொத்தமாக அந்த 2 ஸ்பாட் வந்துட்டு இருக்குது. சைலோவும் வந்துட்டு பானிபூரி சாப்பிட போகுது. சைலோ, உனக்கு காளான் வேணுமா பானிபூரி வேணுமா? சொல்கிறா, பானிபூரியா காளானா உனக்கு என்ன வேணும்? என்ன வீட்டில் விட்டா போதுண்டா என்ன அப்படின்னு பார்க்குறது. ஏய் சைலோ, வேணுமா போகணுமா உனக்கு? கொஞ்சமா காட்டு வேணாவா?
அது எங்கே வயிறு முட்டை வீட்டில் சாப்பிட்டு வந்தது எங்கேருந்து சாப்பிடும் அது? ஆ ஆஹா என்ன சுகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காத்தோட்டமாக சாப்பிட்றது. சோம்தாடா சூடாக இருக்கு பார்த்து. என்ன சும்மா எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கா? ம். கடற்கரையை பார்த்துட்டு சாப்பிடுவோம். கடல் கரையாது, கடல் கரை இல்லடா அது. கடற்கரை மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கலாம். ம். காளானும் டேஸ்டாக இருக்கு. காளான் டேஸ்ட்டாக இருக்குதா? இன்னும் வந்து சிக்கன் பக்கோடா சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக. சூப்பராக இருக்கும். நாட் இன் ஸ்பான். குத்தா சாப்பிட மாட்டேன்றா. என் கையில் கொஞ்சமாக வைங்க சாப்பிட்றான்னு பார்ப்போம். பிடிக்கல. டைலாக் வேண்டாம். ஜெயலோக் வேணாம், வேணாம் விடு ஜெயலோக்கு. பானிபூரி வந்துட்டு எடுத்து வச்சிட்டோம், ஆனால் காளான் மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டோம். நீங்கள் யோசிக்கலாம், ஏன்னா இவனுங்க காளான் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வரானுங்க வீட்லேருந்து அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் வந்து ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து இது ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் எப்போவுமே. என்ன சொல்கிறது, ஏன்னா இந்த ப்ரீஸும் அந்த சாப்பிட்ற டைமிங், அந்த சூடாக சாப்பிட்றப்போ அது டேஸ்ட்டே வேறு லெவல் சொல்ல போனால். அது வீட்டில் சாப்பிட்றது எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுன்னு அதில் என்ன ஒரு டேஸ்ட்டு ஒரு கிக் இருக்குன்னு சொல்ல. கரெக்ட் தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்றீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி என்ன ப்ரோ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு பானிபூரி பேல்பூரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது இருக்கும். நான் எப்பயுமே சொல்கிறேன், சப்போஸ் வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்துட்டு இது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் காவிங்ஸ் இருக்கிற பட்சத்தில் எப்போனா வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். கரெக்டாக? இல்லை சோமே எங்கள் ஆள் தனியாக கூட்டி தான் பண்ணுகிறேன். கூட்டின்னு தான் போயிட்டு இருக்கேன். கூட்டி தான் போயின்னுக்கிறேன். எங்கள் சைடில் காட்டு ஜெயிலில் தான் போய் நீங்கள் நிறைய என்ஜாய் பண்ணிச்சு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ரொம்ப பயத்திலே இருந்தது அது. அட சிட். ஐயோ 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 ஐயோ. என்னன்னு அது? எருமை மாட்டு சாமி. நல்ல வேலை நான் பிதிக்கல. அதே மாதிரி இந்த கேட் வந்துட்டு கொஞ்சம் அதிசயமாக ஓப்பனில் இருக்குது. ஓப்பனில் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே இடத்துல உட்காந்து கூட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். என்ன சோமே ஜாலியாக இருக்கியா? ஜாலியாக தான் இருக்கேன். இதில் நீச்சல் அடிக்கலான்னு தோணுது. நீச்சல் அடிக்கலாம்னு தோணுதா? எது இந்த இது இல்லையா? அடி எவ்வளோ ஆழம் பார்த்தல, எவ்வளோ ஆழம் போட்டிருக்காங்க? 36 ஃபீட் போட்டிருக்காங்க. 36 ஃபீட்னா பார்த்துக்கோ. நான் வந்துட்டு 6 ஃபீட் நான். அப்போ என்னை விட எத்தனை அடிப்பார் அது? நான் முழுங்கிடுவேன். வேணாம், முயங்கிடுவேன். வர மேடம் வேறு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க சந்தையில். ஆக்சுவலி நாங்கள் எப்போவுமே ஒரு கடைக்கு போவோம். அங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகம்லாம் இல்லை. இந்த பழைய டைம்லலாம் இந்த பட்டர் பிஸ்கெட்டு, அப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹனி சாக்லேட்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாக்லேட்லாம் அங்கே கம்மி ரேட்லேயே கிடைக்கும். ஆமாம், தேன் மிட்டாய், சக்கரை மிட்டாய். ஆமாம், அதெல்லாமே அங்கே நல்லா சீப் ரேட்டில் அண்ட் நிறைய குவாலிட்டிலையும் கிடைக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மண்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்தை வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். நிறையா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போவீங்க. நாங்கள் சொன்ன அந்த ஸ்நாக்ஸ் கடை தான் நல்லாயிருக்கும் இது. என்ன வேணும்? அந்த முறுக்கு ஒன்று வாங்கிக்கலாம். எந்த முறுக்கு? ஒயிட். எது ஒயிட்? ஒயிட்டா? நீ சோன் பப்படி தானே கேட்ப? சோன் பப்படி வேணாவா? அதுவும் தான் வேணும், ஆனால் அது இருக்க மாதிரி இல்லையே. இதோ இருக்கே சோன் பப்படி. வேற எது வேணும்? அப்புறம் அந்த கேக்கு. கேக் உங்களுக்கு பிடிச்ச கேக்கா? ப்ளைன் கேக். எந்த கேக் தானே? ஆமாம். ஏதோ ப்ரௌனி வேணுமா உனக்கு? ப்ரௌனி சாப்பிட மாட்டேங்குது. ஆமாம், பயத்தில் இருக்கிற கேக்கும் போச்சு. இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் தான் வந்துட்டு வாங்கினோம். சோன் பப்படி, முறுக்கு, அதர்சம், தேன் மிட்டாய், கேக்கு இதெல்லாம் தான் வாங்கினோம். நீங்களும் எதனா வேணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே. ஸோ கைஸ், இன்றைக்கி அந்த vlog வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பூண்டியோட லொக்கேஷனிங் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான பிளேஸு. உங்களுக்கு எதனா லவ் ஃபெயிலியராக ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகணுமா, இல்லை உங்கள் ஆள் கூட அவுட்டிங் போகணுமா, இல்லை தனியாகவே எங்கன்னா போகணுமா, மறக்காமல் எதனா ஒரு பானிபூரியோ இல்லை சிக்கன் பக்கோடாவோ எதனா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பூண்டியாண்ட போயிட்டு உட்காந்து மெய்யாரமாக அப்படியே உட்காந்து போய் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் உண்மையாக. ஆமாம், இல்லை நாங்கள் யூஸ்வலாக எப்போவுமே அதுக்காக தான் அங்கே போவோம். என்ன நாங்கள் சண்டை போட்டாலும் அங்கே தான் போவோம். பிகாஸ் அது அந்த இடமே வந்துட்டு அந்த ஒரு இதுவே ஒரு ஃபைட்டே இதுவே வந்து பீஸ்ஃபுல் ஆக்கிடும். அப்படியே நம்ம ஓகே நம்ம எதுக்காக அதை பண்ணோம் அப்படின்ட்டு நான் எங்களுக்குள்ளேயே அந்த கொஷின் வந்து அதுக்கப்புறம் அது சரி ஆகிடும். அந்த பிளேஸ் அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு தான். அந்த பீஸ்ஃபுல்னஸ் இருந்தாலே போதும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஜெயிலோக்கும் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு விசிட்டு. ஜெயிலோ என்ன ஜெயிலோ கரெக்டா? ஏன்டா ஆபாசமா உட்கார வச்சுனுக்குறாத? அடா பாவி. அது வந்துட்டு எப்போ வீட்டுக்கு என்ன எப்படா வீட்டுல விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்குது. அது சைலோக்கு வந்துட்டு வெளில கூட்டு வந்ததுல இருந்தே பயம் தான். ஆமா, ஏன்னா நேத்து தான் வந்துட்டு எங்களோட இன்னொரு குட்டியை வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போனோன்னு உடனே எங்க நம்மள எடுத்துட்டு போய் இதே மாதிரி விட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்திலே அப்படியே சைலோக்கு இருக்கு. ஆமா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் ஃபேமிலி சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். ஜெயிலோ பாய். ஜெயிலோ பாய். இது குளிக்க போயிட்டு பாவாடை மறந்து வச்சேன். சரி ஓகே பாய்.